இன்றைய உலகில் கல்வியால் செல்வமா, செல்வத்தால் கல்வியா? இந்த உலகம் பணத்தால் எதையும் வாங்கிவிட முடியும் என்கிற ஒரு சந்தை உலகமாக போய்விட்டது. பணத்தால் கல்வி பெறுகிற முடியுதோ இல்லையோ, டாக்டர் பட்டம் எல்லாம் பெற முடிகிறது. இப்பொழுது பணம் கொடுத்து பாஸ் பண்ணுறது, பணம் கொடுத்து சான்றிதழ் வாங்கிறது, பணம் கொடுத்து பல்வேறு விஷயங்களை பெறுவது என்பது இன்றைக்கு நடைமுறை ஆகிவிட்டது. ஆனால் கல்வியால் செல்வம் என்று வருகிற பொழுது, இப்போ நான் படிச்சிருக்கிறேன், என் படிப்பை வச்சு ஒரு வேலை செஞ்சு நான் சம்பாதிச்சா அது கல்வியால் வருகிற செல்வம். கல்வியால் வருகிற செல்வம் வாழ உதவும். செல்வத்தால் வருகிற கல்வி இருக்கிறதே தவிர அது கொஞ்ச காலம் பிழைக்க உதவும். டாக்டர் பட்டத்தை வச்சு கொஞ்ச நாள் பிழைக்கலாம். ஆனால் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அது மாதிரி இல்லையா? அதனால் கல்வியால் செல்வமா கல்வியா அப்படின்னா ரெண்டுத்தினாலையும் கிடைக்குது. ஆனால் எது சரிங்கிற இடத்துக்கு நாம் இப்போ வந்தாகணும். பணத்தை கொடுத்து கல்வியை விலைக்கு வாங்குகிற ஒரு உலகமாக இந்த உலகம் மாறுவது கல்விக்கு மட்டும் ஆபத்து அல்ல, மனித குலத்துக்கே ஆபத்து இல்லையா? என்ன புரிதல் வேணும்? இப்போ நம்ம தெருவில் ஒருத்தர் நடந்து போகிறார், அவரை பார்த்து சொல்லுவோம், இவர் ஒரு காலத்தில் பெரிய பணக்காரர் இருந்தாருங்க, இப்போ ஏழை ஆகிட்டாருங்க சொல்லுவோம். இவர் ஒரு காலத்தில் பெரிய போஸ்ட்டில் இருந்தாங்க, இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னு சொல்லுவோம். இவர் ஒரு காலத்தில் ரொம்ப திடகாத்திரமாக இருந்தார், இப்போ பேஷண்ட் ஆகிட்டார்னு சொல்லுவோம். ஆனால் யாரையாவது பார்த்து இவர் ஒரு காலத்தில் 10வது படிச்சிருந்தார், இப்போ 8வது ஆகிட்டார்னு சொல்லுவோமா? சொல்ல முடியுமா? என்ன பொருள்? அழகு போயிடும், பதவி போயிடும், ஆரோக்கியம் போயிடும், செல்வம் போயிடும். கல்வி வந்தால் போகாது, அதான் கல்வி. எனவே வந்தால் அதான் விவேகானந்தர் அருமையாக சொல்வார், என்கிட்ட ₹1 இருக்குது, உங்ககிட்ட ₹1 இருக்குது. நம்ம 2 பேரும் மாற்றிக்கிட்டோம்னா என்கிட்ட திருப்பி ₹1 இருக்கும், உங்கள்கிட்ட ஒரு ₹1 இருக்கும். ஆனால் உங்ககிட்ட ஒரு நல்ல தாட் இருக்குது, என்கிட்ட ஒரு நல்ல தாட் இருக்குது, நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டா என்கிட்ட 2 நல்ல தாட், உங்ககிட்ட 2 நல்ல தாட். எனவே கல்வியால் பெறுகிற செல்வம் நிலைக்கும், செல்வத்தால் பெறுகிற கல்வி என்றைக்காவது ஒரு நாள் நம்மை அழிக்கும்.